ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். அன்புடைய சாய் சொந்தங்களே, நமது வண்டலூர் வழித்துணை சாயப்பாவை நேரடியாகவே தரிசிக்க அநேக சாய் சொந்தங்கள் வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் கூட வந்து ஆசையோடும் ஆத்மார்த்தத்தோடும் அன்போடும் ஆன்ம உருக்கத்தோடும் வழிபடுகிறார்கள் என்பது நாம் தெரிந்த ஒன்று. சென்ற வாரம் நாம் பார்த்தோம் ஒரு பதிவிலே, கோவையில் இருந்து ஒரு பெண், ரேஷ்மி என்கின்ற பெண், தொடர்ச்சியாக நமது கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வாராவாரம் ரூபாய் 2500 செலவு செய்து தொடர்ச்சியாக வந்து வணங்கி வழிபட்டு முழு நாள் சேவையை இங்கே புரிவதை பார்த்தோம். அதே போல மும்பையிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் கூட வந்து வணங்கி செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல தரப்பட்ட பிரார்த்தனைகளை பாபா வெற்றி பெற வைப்பதால் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் பக்தர்களின் வழியிலும் வாழ்விலும் துணை நிற்கின்ற ஒரு வெற்றி கோபுரமாகவே திகழ்கிறது. இதோ இதோ ஒரு சகோதரர் லண்டனில் இருந்தும் ஒரு சகோதரி மும்பையில் இருந்தும் வந்து தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். வணக்கம். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு பொன் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. என்னுடைய பொண்ணுக்கு 21 வயசு, பையனுக்கு 11 வயசு. பையன் லண்டன்லேயே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு நாங்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சாய்பாபாவுடைய எல்லா மகிமையும் அவருக்கு தெரியும். வியாழக்கிழமையில் அவர் ரொம்ப விரதமாக இருப்பார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். தமிழை ரொம்ப விரும்பி பார்ப்பார். எவ்ரிடே மார்னிங் சாய்பாபா கூப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போவார். இந்த வழித்துணை பாபா கோயிலுடைய ஆர்கனைசேஷனில் என்னுடைய மனைவி ஒரு மெம்பர் மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரே பண்ணி அவங்களோட கலந்துட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சாய்பாபாவுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரேயர்ஸும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு எங்களுக்கு லைஃப்பில். அதை எல்லாருமே இந்த பயன் அடையணுங்கிறக்காண்டி எல்லா தமிழ் மக்களும் மதமின்றி மொழியின்றி இந்த சாய்பாபா வணங்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம். சாய்பாபாவுடைய மகிமையை சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது. சாய்பாபாவுடைய மகிமை நீங்கள் என்ன கஷ்டம் என்ன கவலைன்னு சொல்லி சாய்பாபாட்ட வந்துட்டால் அது எல்லாம் கண்மூடித்தனமாக தூசியாக போயிடும், பறந்துடும். எல்லா கஷ்டத்தையும் போக்கி உங்களுக்கு சாய்பாபா ஒரு நல்ல ஒரு அருளை கொடுப்பாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மகன் லண்டனில் பிறந்து சாய்பாபா பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காருங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிமிஷம் அவருடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓம் சாய்ராம். நான் லக்ஷ்மி வாசுதேவன். மும்பையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து செட்டில் ஆனேன். நான் சென்னை வாசி தான். மறுபடியும் நாங்கள் இருந்த இடத்துக்கே வந்திருக்கோம், பெத்த நகருக்கே. அது எல்லாத்துக்குமே சாய் அப்பா, என்ன அவர் சாய் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு நான் அப்பா, நீ அப்படி தான் என்னை கூப்பிடணும், சாய் அப்பான்லாம் சேர்த்து கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே அவரோட கருணை, அவரோட இது எல்லாமே. எத்தனையோ கோவில் இங்கே இருந்தாலும் எல்லா இதுலேயும் இருக்கிறது, சென்னை பூரா எல்லா கோவிலையும் பிரபலமாக இருக்கிறது, நிறைய மிராக்கள்லாம் நடக்கிறது. பட் எனக்கு என்னவோ தெரியல, இந்த கோவில் ஒரு இருப்பு இருக்கிறது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்துட்டு போகிறேன் கட்டாயமாக. எனக்கு சாய்ராம்ஜி, இங்கே இருக்கிற சாய்ராம்ஜி தம்பி மாதிரி. அவர் ரொம்ப அன்பாக பேசுவார். அந்த ஒரு இதே எங்களெல்லாம் அவர் ஒரு எந்த டயத்துக்கும் எது வேணும்னாலும் கேட்குறதுக்கு, எங்களுக்கு உரிமையோடு கேட்குறதுக்கு எங்களுக்கு இது இருக்குது. அதே போல் அவர் எங்கள் சார்பில் வேண்டிப்பார், அதை அப்பா பண்ணி கொடுப்பார் கட்டாயமாக. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கேன். நான் என்னோட வேலை செஞ்ச முரளி இந்த வழித்துணை பாபா டெம்பிளில் சேவகம் பண்ணிகிட்ருக்காரு. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா வேலை செஞ்சோம். இன்றைக்கி அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் ரொம்ப ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தவங்க கூட எனக்கு அடையாளம் தெரியல அப்படிம்பாங்க. அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து இன்றைக்கி இந்த கோயிலில் என்னை ஒரு மோர் தென் 5 ஹவர்ஸ் என்னை உட்கார வச்சு இங்கே இந்த கோயிலில் அந்த ஆசீர்வாதமே எனக்கு கிடச்சிருக்குனாக்க இந்த பாபாவுடைய மகிமை தான் அது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப அருளையும் பக்தியும் இந்த பாபா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் என்றென்றைக்கும் பாபாவுடைய ஒரு டிவோட்டியாகவே வாழணும்னு ஆசைப்பட்றேன். பேர் கிருஷ்ணனுடைய பேர் தான் வச்சுருக்கோம். அவர் ரொம்ப ஒரு தெய்வ பக்தியான சன். எனக்கு கிடைச்சது ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேருமே ரொம்ப ஒரு கடவுள் பக்தியான பிள்ளையா. 2 பேருமே கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையும் ரொம்ப ஒரு ப்ரேயர்ஸும் வச்சுருக்கவங்க.
அதில் பையன் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவர் அந்த நாட்டில் பிறந்தும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் கடைப்பிடிக்கிறாரு. ரெண்டாவது வந்து சாய்பாபாவுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். எனக்கு குட் மார்னிங் போட்டுட்டு, டாடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க சென்னையில் அப்படின்னு எனக்கு மெசேஜ் போடுவார். அவருடைய அந்த ஒரு இதுதான் எனக்கு இன்றைக்கி இங்கே வர வச்சிச்சு. அதனுடைய மாற்றம் வந்து மிகப்பெரிய திருப்பமாக இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சாய்பாபா எல்லா மக்களுக்கும் நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பார். ஓம் சாய்ராம்.